நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல் அறிக்கை தயாரிக்கவும் தமிழகத்தோட சாதனை மலர் வெளியிடவும் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 50,000 பெண்களை களமிறக்கியிருக்கான் திமுக. மற்ற கட்சிகளை போல திமுக ஏன் இன்னும் பிரச்சாரத்துக்கு போகாம இருக்குங்கிற கேள்வி எல்லா மட்டத்திலையும் எழுந்திருக்க, மற்ற கட்சிகளை விடவும் கண்ணுக்கு தெரியாத பவர்ஃபுல்லான ஒரு சில பிரச்சாரங்களை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கான். திமுக அரசுல கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் உட்பட எந்தெந்த திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்ந்திருக்கு, ஒரே வீட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒவ்வொரு திட்டத்தோட பயனாளிகளா இருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்களை சேகரிக்க சுமாரா 50,000 பெண்களை களத்துல இறக்கி இருக்கான் திமுக. மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த இவங்க ஒரு நாளைக்கு 30 குடும்பங்களை சந்திக்கணுங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கான். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளமும் தரப்படுதான். இவங்க கொடுக்கிற தகவல்களோட அடிப்படையில தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் எத்தனை பேருக்கு, குறிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேரு எந்தெந்த திட்டங்களால பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் தயாரிக்கப்பட்டு அதையே தமிழக அரசால ஒரு சாதனை மலரா வெளியிட திட்டம் போட்டிருக்கிற திமுக அதே விவரங்களை தன்னோட தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட போகுதான். அதே போல இப்ப தொடங்கப்பட்டிருக்கிற உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்திலையும் மாவட்ட வாரியா மக்களோட கனவை சேகரிச்சு அதை நனவாக்குறதுக்கு திமுக 2.0 அரசுல தனித்துறை உருவாக்கப்படும்னு தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் சொல்ல போறாராம். கிட்டத்தட்ட 2021 பிரச்சாரத்துல உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டம் மாதிரியாம்.